இந்த மாதிரி சரவணனை வந்து செஞ்சதே கிடையாது. அப்படி செஞ்சு விட்டுருக்காங்க. அந்த ரீல்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்க முன்னாடி அந்த ரீல்ஸை வைக்கிறேன். நீங்க அதை பாத்துருங்க. என்னவா ஏன் இப்படி வந்து சரவணன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? எதுவும் பிரச்சனையா? டாக்டர் எதுவும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க நேஷனல் மீடியா. டைம்ஸ் நவ் வந்து ஒரு 49 நிமிஷம் இன்டர்வியூ மொத்தமாவே அது. நான் முதல்ல அது ரீல்ஸா தான் பார்த்தேன். வேற வழி இல்ல, ஃபுல்லா பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஃபுல்லா பார்த்தோம். ஏன்னா பட்ஜெட்கான டிஸ்கஷன் தான் இங்க நடந்திருக்கு. இந்த பட்ஜெட் வந்து சரியா தப்பா, பாஜக என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்காரு. சேஷாத் பூனாவாலா அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து ஆனந்த் ரங்கநாதன், அப்புறம் இன்னும் சில பேர் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. டிஎம்கே சைட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுதான் நம்மளுடைய மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள். இவர் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கையா முயன்னு கத்துவாரு. இவர் ஆரம்பமே அமக்கலமா தான் ஆரம்பிச்சார். அதனாலதான் அவங்களை போட்டு பொழந்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஆங்கருமே வந்து பொழந்திருக்காரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லார்கிட்டயும் வியூஸ் கேட்கறாங்க, என்ன உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பட்ஜெட் பத்தி அவங்கவுங்க சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஒரு பாயிண்ட் சொல்லும், ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, அவங்களோட ஆதரவாளர்கள் பேசுவாங்க. இவரு எடுத்ததுமே, ஏப்பா நீங்கெல்லாம் ஹிந்தியில பேசுறதா இருந்தா என்ன ஏன்பா கூப்பிடுறீங்க இந்த டிபேட் ஷோக்கு அப்படின்னு ஆணவமா பேசியிருக்காரு. தமிழ்நாடு மீடியா நினைச்சிட்டாரு. Please don't invite if you don't have speakers who will speak in English. It is very rude. அவங்க அப்பனா நீங்க வச்சு பொலந்து கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு டேக்குக்கும் இந்த பிரணேஷ் ராய் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த டிபேட் ஷோவை. அவரு ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போகும் பொழுது, ஐயா நான் வந்து ஹிந்தியில பேசியிருந்தா மன்னிச்சிருக்கோங்க, உங்களுக்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்லேட் பண்றேன்